இது வரைக்கும் இருந்ததில் 91க்கு முன் 91 பின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா 91க்கு முன்னாடி நம்ம இஸ்ரேலோட பேசுகிறதே கிடையாது. ஈரானோட நம்மளுக்கு வந்து சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா வந்து இந்தியான்னு ஒரு நாடு வரதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அது எப்படி திடீர்னு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னையும் உங்களுக்கு சிலிண்டர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்றது இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய சங்கி ஒருத்தர் இருக்கிறாரு. பெரிய ஆல்ரெடி இனிமேல் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் வராது அப்படின்னு எல்லாருக்கும் சார், தெரியும். இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அவர் புழுகுறாரு. நானும் ஏஜென்ட் தானே சார் சொல்றாரு. சரி, நீங்கள் எடுத்து போடுங்களேன், நான் மக்கள்கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுங்களேன். நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, 10 கடைக்கு போங்க, ஆமாம் இருக்குன்னு சொன்னான்னா நான் நயினார் புழுகிறாருன்னு தானே அர்த்தம். நான் சொல்ல வேணாங்க, எந்த காங்கிரஸ்காரனும் பிஜேபிக்காரனும் என்ன வேணா சார், அந்த புக் பண்றதுக்குன்றது ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. 20ங்கிறத இப்போ அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 20ங்கிறத 25 ஆக்குனாங்க. 25ங்கிறது இப்போ வந்து நேத்து 45ஆ மாறி இருக்கு. நீங்க வந்து இந்த 45 அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு 18 நாள்லயோ இல்ல 20 நாள்லயோ புக் பண்ணீங்கன்னா புக் ஆகாதுல்ல. ஐயா, எனக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் நேற்று புக் பண்ணேங்க. ஐயா, 3 மாதத்துக்கு அப்புறம் புக் பண்ணுறவனுக்கு அந்த கதி. டெலிஃபோனுக்கு எப்படி தெரியும் இவன் 25 நாள், இவன் 21 நாள்னு? நான் நம்பர் கொடுத்த அப்புறம் தானே நான் என்னைக்கு புக் பண்ண போகிறேன்னு தெரியும். நான் ஃபோன் போட்டாலே இப்படி மராட்டியில் பேசினா என்ன அர்த்தம்? இன்னொன்று, 10 உணவகத்துக்கு போவோம், எல்லாரும் சொல்கிறாங்க கமர்ஷியல் சிலிண்டரில் கட்டுப்பாடுக்கு. அதுக்கு 21 நாள் 25 நாள்லாம் கிடையாது. அதுக்கு 2500 சிலிண்டர் விலை. காசு கொடுத்தா நீ சிலிண்டர் கொடுக்கணும். அதில் எதுக்கு கட்டுப்பாடு? ஏன்னா உன்ட்டு இல்லை. சார், இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானா அப்போ? ஆமாம், டெஃபினட்டாக தெரியுமே. அப்ப கவர்மெண்ட் இத சரியா கணிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? டெஃபினட்டாக கணிக்கல. 5 இல்ல, நாளைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பெட்ரோல், டீசல் பிரைஸ் ஏறும் அப்படிங்கிறது தான் பெரிய லெவல்ல எதிர்பார்த்துட்டு இந்த இருந்தது. பாருங்க, அது நான் 5 நாளைக்கு முன்னாடி எல்பிஜி பற்றி பேசியிருக்கிறேன். என்னோட நீங்கள் போனீங்கன்னா எந்த தொலைக்காட்சியில் போனீங்கன்னாலும் எல்பிஜியை பற்றி நான் பேசினது தெரியும். எல்பிஜிங்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் கேஸுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் கத்தர்லேருந்து வருது. அது வந்து பைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் போகுது. தமிழ்நாட்டில் பைப்பு கிடையாது, ரைட்டுங்களா? அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வரதே வந்து ப்ராப்ளமில் இருக்குது. கெயிலோட ஷேரெல்லாம் கம்மியாக இருக்குது, அதுவும் ப்ராப்ளம்மு. இது கச்சா எண்ணெயிலேருந்து ரிஃபைன் பண்ணி வருது, இதுவும் ஒரே ஷார்ட்டேஜில் இருக்குது. இது வரும்னு எல்லாருக்கும் தெரியுமே. இது வரும்னு தெரியலன்னா ஹர்தீப் சிங் புரி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அடுத்த எப்ஸ்டீன் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருந்தாரா? சரி, இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த இன்றைக்கே போர் நின்னாலும் இது சரியாகிறதுக்கு 10-15 நாள் ஆகும். இல்ல, ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட கேஸ் இல்லன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு சில டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெனுவ குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களால இன்னும் ஒரு நாள் தான் அது கேஸ் எங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஹோட்டல்ஸ் விறகு வாங்கி சமைக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி தான் நயினாரை தானே அவர் தானே வச்சுருக்கிறாரு. நயினார் ஒரு போர்டு போடுங்க, யார் வேணாலும் கமர்ஷியல் சிலிண்டரை என்கிட்ட ஏஜென்சியில் வாங்கிக்கலான்னு. நயினார் கடைக்கு நம்ம எல்லோரும் போவோம், நயினார் காசு கொடுக்கட்டும், நயினார் சப்ளை பண்ணட்டுமே. என்றைக்காவது சங்கி உண்மையை பேசியிருக்காங்கன்னு இருக்க. சங்கியோட மாடல் என்ன? ஒரு சின்ன நயினார் எங்கேருந்து வந்தவர்? என்ன பரம்பரையாக சங்கியில் இருந்தவரா? அதிமுகலேருந்து அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் அந்த சைடில் தாவினவர் தான் அவர். கட்சி மாறினவர் தான், ரைட்டா? அவர் அதை சொன்னதான் சொல்லுவார். ஓகே, இதோட தொடர்ச்சியா அடுத்தது பெட்ரோல் விலையோ இல்ல டீசல் விலையோ உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அது அவங்களுக்கு மனசாட்சியே இருந்தால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா $40 இருக்கும்போதே $100 $102 வாங்கிட்டு இருந்தாங்க, வரியாக போட்டு உறிஞ்சிட்டு இருந்தாங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுத்துட்டு இதுலேருந்து பெட்ரோல் டீசலில் வரி போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஏற்ற முடியல. ஏற்றினாங்கன்னா மக்கள் கொந்தளிப்பாங்கல்ல. ரிலையன்ஸில் இருக்கிற எல்பிஜியை எடுத்து மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் நானும் எதுக்கு அடிச்சுக்கணும்? ஸோ இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒரு முடியும். நாட்டுக்கு ஆபத்துன்னா ஒன்று, ஒரு கிராமத்தை கூட கொடுக்கலான்னு இருக்குது. 3 மாதத்துக்கு நீங்கள் அந்த ரிலையன்ஸோட ஃபெசிலிட்டியை டேக் ஓவர் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏதோ இங்கே இருக்குது அங்கே இல்லை இது அதுன்னு எதுக்கு பேசுகிறீங்க? ரிலையன்ஸில் தைரியம் இருந்தால் கை வையேன். இன்றைக்கி ட்ரம்ப்பு சொல்கிறாருல்ல, $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவார் முகேஷ் அம்பானி எங்கள் ஊர்லன்னு சொல்கிறாரு. எங்கேருந்து போகுது பணம்?
இந்தியாவிலேயே $700 பில்லியன் தான் இருக்குது. $300 பில்லியன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரா, எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னு பிரதமர் மோடியோ நைனாரோ சொல்லணுமா வேணாமா? ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். 67 வாட்டி ட்ரம்ப் சொல்லிட்டாரு பாகிஸ்தானை நான் தான் நிறுத்தினேன்னு. அதுக்கு பதிலடி கொடுக்க ஒரு முதுகெலும்பே இல்லாத அரசாங்கமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் போனால் போகிறதுன்னு விட்டேன், ரஷ்யா நாயில்ங்கிறாரு. அதுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தெம்பில்லை. நீங்கள் என்ன உங்களோட சின்ன ஆளாக இருந்தால் அவங்கள மிரட்டுவீங்க, உங்களோட பெரிய ஆளை பார்த்து பயந்தா வாலாட்டுவீங்களா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு அமெரிக்காவை மறைக்கணும் முதல்ல. நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா கேட்குது? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குது? ரஷ்யா என் நண்பன், நான் என்ன வேணால் வாங்குவேன். ஈரான் என் நண்பன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அது அரசாங்கம் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் தைரியமாக 10 வருஷம் கழிச்சு கேள்வியாவது கேட்குறீங்கல்ல. இத்தனை நாள் மெயின் ஸ்ட்ரீம்லேயே கேட்குறதே கிடையாது. என்ன மாம்பழம் சாப்பிட்டீங்க, என்ன என்ன பட்சி வச்சுருக்கீங்க, பட்சிக்கு அரிசி போட்டிங்களா, கோதுமை போட்டிங்களா, அப்படி தானே கேட்குறீங்க. மீடியா, நேஷ்னல் மீடியா பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடுனால கல்யாணங்கள்லாம் கூட தள்ளி வைக்கிறாங்க. கல்யாண மண்டபங்கள் தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, கேஸ் கிடைக்கிறது இல்ல. ஸோ சமைக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல கல்யாணத்தையே கூட தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், சீர்தனமாக நயினார் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும்ல. எனக்கு கேள்வி கேட்குமே, அப்போ நீங்களே நயினார் வந்து என்ன பேசுகிறாரு, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாருங்கிறது கிளியராக தெரியுது. இது என்ன பண்ணுறது, ஒரு எமர்ஜென்சி தான். அடுப்பு வச்சு தான் அவங்க பண்ணணும். இது அடுப்பு வச்சு பண்ணோம். இல்லாட்டா கல்யாணத்துக்கு இல்லாமல் சாப்பாட்டை 300 நாளைக்கு வச்சுக்க வேண்டியது. சார், அப்போ பேச்சுலர் லைஃப்ல என்ன சார் ஆகுறது? ரொம்ப கஷ்டம். அதுதான் நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்பேன்னு நினச்சிங்க. இப்போ இந்த ஊரை நம்பி நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்க. என் கம்பெனிலேயே பல 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ வீட்டில் நீங்கள் சமைக்கிறதும் கஷ்டம். வெளில போய் சாப்பிடலான்னு நிறைய இருக்கும். வெளில எங்கே போய் சாப்பிடுவீங்க இன்றைக்கி? இப்போ இங்கே இருக்கிற நம்ம ரூமில் இருக்கிற பல பேர் என்ன சொல்கிறாங்க, முன்னாடி கார்த்தால ஒரு டிஃபன் வந்து ஒரு சங்கீதாவில் சாப்பிட்டு வருவாங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதுன்னு. இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான்னா, சாம்பார் கேட்காதீங்க, சாம்பார் இல்லை, இந்த பொருள். நான் 300 ஹோட்டலில் போய் கேட்டேன். என் நண்பர் அவர், நான் அந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போடுறதில்ல. இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து தோசை போட முடியாது, ஏன்னா தோசைக்கு வந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ இப்போ வந்து எந்தெந்த மெனுவை கட் பண்ணலாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இங்கே பெங்களூரில் இன்னும் மோசம். ஏன்னா ஐடி கேபிட்டல் அது. இந்தியாவிலேருந்து பல லட்சம் பேர் எல்லா இடத்துலேருந்து அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஹோட்டலில் என்ன பண்ணுது? இப்போ நான் இன்னொரு எனக்கு சந்தேகம், இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இந்த கட்டுப்பாடுங்கிறது மெட்ராஸ், பெங்களூரு, ஓரளவு பாம்பேயில் இருக்குது. ஏன் நார்த் இந்தியாவில் இந்த கட்டுப்பாடு ஒன்றும் வரல? அப்போ இந்த டேக்ஸ் பணம் தனியாக போகிற மாதிரி இருக்கிற கமர்ஷியல் சிலிண்டர்லாம் நார்த் இந்தியாவில் கொடுத்துட்டு சவுத் இந்தியாவுக்கு கட்டுப்பாட்டை பண்ணுறாங்களோ? சார், இந்த எலெக்ஷன்லாம் கூட வரப்போகுது, இந்த 5 மாநில தேர்தல் அதெல்லாம். இப்போ இங்கே தானே கொடுக்கணும், இங்கே தானே வரணும். அப்போ இங்கேயும் கேரளாவில் தானே கொடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம இங்கே வந்து பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சப்புறம் எங்கே தேவையோ அங்கே கொடுக்குறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை, மேபி நியூஸில் வரலையா இருக்கும், கொஞ்ச நாளில் அங்கேயும் வந்துடும். சரி, இப்போ கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய சிலிண்டரில் ஒரு தட்டுப்பாடு இருக்கிறத பார்க்குறோம். டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய தட்டுப்பாடு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா, ட வ கடைகள்ல வந்து ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர், இல்ல 2 நாளைக்கு ஒரு 4 சிலிண்டர் இந்த மாரி யூஸ் பண்றாங்க. பட் வீடுகள்ல நம்ம பார்க்கும்போது, மாசத்துக்கு ஒரு சிலிண்டர், இல்ல 20 நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்றோம். அதே பிரச்சனை டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி வந்துருச்சு. என்னால் ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியலைங்க. நான் போய் அப்புறம் நான் போய் ஆள் அனுப்பிச்சு சத்தி கேஸில் நானே போய் புக் பண்ணுறதுக்கு வேறு வழி பார்த்து புக் பண்ணி சிலிண்டர் 10 நாளில் வரும். இன்றைக்கி புக் பண்ணால் 25 நாளைக்கு நான் திரும்பி புக் பண்ண முடியாது. அது ரூல். பட் நான் 3 மாதம் புக் பண்ணாமல் இருக்கிற இடத்துல என்னால் ஃபோனில் புக் பண்ணுவேன். நான் ஃபோன் நம்பரே போக மாட்டேது, மராட்டியில் பேசுதுங்கிறேன். ஓகே. இதுக்கான தீர்வுங்கிறது எவ்வளோ நாளில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? என்றைக்கு போர் நிற்குதோ அன்றைக்கி தீர்வு கிடைக்கும். இல்லாட்டா பிரதமர் என்றைக்கு ரிலையன்ஸோட எல்பிஜி சிலிண்டர் நம்ம பக்கம் திருப்புறாரோ அன்னைக்கு கிடைக்கும். சரி, இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப கோல்டோட விலையும் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதில் வேற உங்களுக்கு வருத்தம்னா நான் சொல்கிறேன். துபாய் வந்து ஒரு மேஜர் சென்டர் ஃபார் கோல்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஆஃப்ரிக்கா அந்த ஊரில் எல்லாம் அங்கே வந்து அங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அங்கேருந்து வர செய்தி இன்னும் கவலையாக இருக்குது.
பல இந்தியர்கள் வந்து சர்வீஸ் வேலை பண்ணுறாங்க. கடையில் வேலை செய்வாங்க, இங்கே அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, கோல்டை டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க. மக்கள் அங்கே இருக்கிற இந்திய மக்கள் சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை விற்று பணத்தை ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் தெரியாது. அங்கே தலாபாத் ஓட்டுறவன், டாக்ஸி ஓட்டுறவன், தினம் சம்பளம் வர வேலையில் இருக்கிறவன் தான் தங்கத்தை விற்று பணத்தை ஊருக்கு அனுப்புறதா செய்தி வந்திருக்கு. அதனால் தங்கம் 5% 10% கம்மி விலையில் துபாயில் ட்ரேட் ஆகிற மாதிரி வந்திருக்குது. அதை பற்றினா நம்மளுக்கு என்ன கவலை? இந்தியாவுல தங்கத்தோட விலை இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி சார் இருக்கும்? அது டெஃபினட்டாக ஏற தான் செய்யும். ஏதாவது ஒரு 2, 3 நாள் குறையும், ஒரு 10 நாள் குறையும், ஒரு மாதம் குறையுமா இருக்கும். குறையும்னு நான் சொல்லலை, குறையலாம். ஆனால் பிரதமர் ஆட்சி, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ரூபா சத்தம் அடிச்சிடும். அதாவது கோலி செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, ரூபா டாலருக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சிடும். அந்த 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா அதில் மாற்றுக்கிறதே சார் கிடையாது. இந்த ஈரான் யுஎஸ் வார் முடியறதுக்குள்ள இந்தியாவுடைய பொருளாதார ரீதியான நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இந்த வாருக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் பொருளாதாரம் அதுக்கு முன்னாடியே மோசமாக தான் இருந்தது. சார் இப்ப இந்த பாதிப்புக்கு வந்து மக்கள் உள்ளாகுறாங்கல்ல. இப்ப சிலிண்டர் கிடைக்கல, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் கிடைக்க மாட்டேங்குது. இனி அடுத்தது பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறிடுமோன்னு ஒரு பயம், கோல்டு விலை ஏறிடுமோன்னு ஒரு பயம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கே சார். மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஐடி கம்பெனியில் வேலை கிடையாது. இப்போ நீங்களாம் ஜேர்னலிசம் வந்து ஒரு சேவை பண்ணணுன்னு வந்தீங்க. உங்கள் கிளாஸ்மேட்டில் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் தான் இருப்பான். வேலை படித்து வெளில வந்தாலே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை செட்டில்னு நினச்சதே இப்போ போயிடுச்சு. அதனால் அதுக்கும் போருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நம்ம ஊரில் இருக்கிற டேட்டா, நம்மளோட ரியல் இது வந்து மக்கள் எப்படி பணத்தை செலவழிக்கிறாங்க, எப்படி வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை அமெரிக்காவுக்கு மோடி தானவாத்து கொடுத்துட்ருக்காரு. அதனால இங்கே வேலைவாய்ப்பு இழக்கிறது. அதெல்லாம் தான் முக்கியமான விஷயமே தவிர போருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே சார். இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அடுத்த லெவல்ல எந்த மாதிரியான போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே பெட்ரோல், டீசல் பங்க்லாம் வந்து கூட்டம் நிரம்பி வழியுது. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியாவுடைய நிலை இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.